கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அன்வர். வணக்கம் அன்வர், உங்களுடைய தகவல்களை நீங்க பதிவு செய்யலாம். மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களது உடல் அஞ்சலி செலுத்தப்படுவதற்காக இன்று காலை தீவுத்திடலில் வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் தொண்டர்கள் அலைகடலென திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. நேற்று காலை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் காலமானதை அறிந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் தொண்டர்கள், சினிமா ரசிகர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என அஞ்சலி செலுத்தப்பட்ட வந்த நிலையில தற்பொழுது அங்கே இடம் பிரச்சனை காரணமாக சரிவர இடம் இல்லாத ஒரு சூழல்ல தற்பொழுது அவரது உடல் இன்று காலை தீவுத்திடலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தீவுத்திடலில் இன்று காலை 6 மணி முதல் 1 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் எனவும் அதன் பின்னர் இங்கிருந்து அவரது பூத உடல் கொண்டு செல்லப்பட்டு கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நிலையில் இன்று காலை முதலே அதிகாலை முதலே தொண்டர்கள் தீவுத்திடல் பகுதியில் வர தொடங்கியுள்ளனர். அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. வெறும் சென்னை மட்டுமின்றி சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து தொண்டர்கள் வர தொடங்கியுள்ளனர். இதற்காக பாதுகாப்பு பணிகளுக்காக 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நேற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தேமுதிக தொண்டர்களும் சினிமா ரசிகர்களும் அஞ்சலி செலுத்தி வந்த சூழல்ல தற்பொழுது இன்றும் அதே அளவு கணிசமான கூட்டம் நம்மால் காண முடிகிறது. குறிப்பா முன்றோ சிலையிலிருந்து காயிதே மில்லத் பாலம் வரை முழுவதும் மனித தலைகளாக காட்சியளிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பல்வேறு ஊர்களிலிருந்தும் அந்த பொதுமக்கள் சாரசாரியாக வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அவர்களை 50 நபர்களாக போலீசார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு அனுப்பப்பட்டு அவர்கள் அஞ்சலி செலுத்தி பின்புறமாக வெளியே வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த முன்றோ சிலையிலிருந்து காயிதே மில்லத் வரை இருக்கக்கூடிய இந்த சாலை முழுவதுமாகவே தேமுதிக தொண்டர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. மேலும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக காமராஜர் சாலை மற்றும் சிவானந்த சாலை முழுவதும் அடைக்கப்பட்டு தற்பொழுது போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இங்கு காலை 6 மணி முதல் தொடங்கப்பட்ட இந்த அஞ்சலியானது தற்பொழுது பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தப்பட்டு வரக்கூடிய சூழல்ல விஐபி என சொல்லப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சினிமா பிரபலங்களின் அவர்களுக்கும் தனி வழியே 3000க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இந்த சாலை முழுவதுமாகவே அடைக்கப்பட்டு அஞ்சலிக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. மேலும் அவரது கேப்டன் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் உடல் இங்கு 1 மணி வரை அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் உள்ள இடத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ந்து மக்கள் கூட்டம் வந்த வண்ணமே உள்ளது.